பொதுவா இந்த விரைய சனி அப்படின்றது 12ஆம் பாவத்துல இருக்கிறது, மீனத்துல இருக்க சனியே 7 நாட்டு சனி அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்க 10 and 11, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப வக்ரகதி அடையறதுனால என்ன நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேதி மாறுது, சனி வக்ரகதின்றீங்க, சனி பெயர்ச்சின்றீங்க, குரு பெயர்ச்சின்றீங்க, ராகு கேது பெயர்ச்சின்றீங்க, சூப்பர் டூப்பரா இருக்கும்ன்றீங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சனி 7 நாட்டு சனியா வந்தாலும் சரி, அஷ்டம சனியா வந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியா வந்தாலும் சரி, அவனை ஓவர்டேக் பண்றதுன்றது ரொம்ப ஈஸிங்க. என்ன எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் எப்ப வக்ரகதி ஆக போறாரு அப்படின்னா, ஜூலை மாசம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய காலை 9:36க்கு வக்ரகதி ஆரம்பிக்க போறாரு. அதாவது வக்ரகதி ஆக போறாரு. நவம்பர் 27 வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருப்பார். ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 137 நாட்கள், 4.5 மாசம். சரிங்க. இந்த வக்ரகதியில இருக்க சனி பகவான் இப்ப கும்பத்துல இருந்து, அதாவது மீனத்துல இருந்து திருப்பி கும்பத்துக்கு போவாரா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறது கிடையாது. மீனத்திலேயே தான் இருப்பாரு. கொஞ்சம் வந்து பாருங்க, அவரு லைட்டா வந்து பின்னோக்கி நகர்றாரு. முன்னாடி இருக்க, அதாவது அதுக்கு பின்னாடி இருக்க ராசிக்கு அவர் போறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க, கும்பத்துக்கு வந்துருவாரா, கும்பத்துல வர்றதுனால வேற சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, அதெல்லாம் யோசிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த வக்ரகதியினால என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பொதுவா மேஷம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து பாருங்க 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனியும் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன், 3 ரவுண்டா இருப்பாரு. அதாவது விரைய சனி, பொங்கு சனி, தங்கு சனி, வயதை பொறுத்து அப்படின்றத சொல்லியிருப்பேன். பொதுவா இந்த விரைய சனி அப்படின்றது 12ஆம் பாவத்துல இருக்கிறது, மீனத்துல இருக்க சனியே 7 நாட்டு சனி அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 10 and 11, அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப வக்ரகதி அடையறதுனால என்ன நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்லது. எப்படி அப்படின்னா, 7 நாட்டு சனியினோட லோடு குறையும் அப்படின்னு சிம்பிளா ஒத்த வார்த்தையில சொல்லலாம். 7 நாட்டு சனியினோட லோடே எங்களுக்கு இன்னும் தெரிய ஆரம்பிக்கலீங்களேங்க. ஏன்னா வந்து குரு தைரிய குருவா இருக்காரு, குரு சப்போர்ட்டிவா இருக்காரு. கரெக்ட் தான், குரு சப்போர்ட்டிவா இருக்காரு. பியாண்ட் தட் இந்த 4.5 மாதமும் 7 நாட்டு சனியினோட ஒரு பலு தெரிய ஆரம்பிச்சவங்க. இது வந்து பாருங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். சுய ஜாதகத்துல நம்மளோட இப்ப வந்து கோச்சாரம் 50%, சுய ஜாதகம் 50%. சுய ஜாதகத்துல நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி இல்லாதவங்களுக்கு அந்த 7 நாட்டு சனியினோட தாக்கம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். தசா சூப்பரா இருக்கு, உங்களுக்கு தாக்கம் வந்து இன்னும் தெரிய ஆரம்பிச்சிருக்காது, மைல்டா இருக்கலாம். தாக்கம் நிறைய தெரிய ஆரம்பிச்சவங்களுக்கு அந்த பலு குறைஞ்சு இருக்கிறத உணர முடியும் இந்த 4.5 மாத காலகட்டம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இவர் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 10 and 11. அப்ப உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு இவன் தான் அதிபன். வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன ஒரு நற்பலன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம தொழில் ரீதியான சில பல முடிவுகள், சில பல ஆசைகள் அப்படின்றது இருக்கும் பாத்தீங்களா. நான் ஒரு வருஷமா நான் வந்து நினைச்சேன்ப்பா, என் தொழிலை வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்ணலாம், பெரிய லெவல்ல பிரான்சஸ் எடுக்கலாம், ஃபாரின் போகலான்னு நினைச்சேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். இப்படி என்னோட தொழிலை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு நினைச்சேன், தொழில இந்த புதுமையை புகுத்தலாம்னு நினைச்சேன், தொழில அது செய்யலாம்னு நினைச்சேன், இது செய்யலாம்னு நினைச்சேன், இது பண்ணலாம்னு யோசிச்சேன், அது பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்படின்ற நம்மளோட ஆசைகள் இருக்கும் பத்தியா. எப்பயுமே சனி பகவான் பின்னோக்கி போகும்போது நம்ம அடி மனசுல இருக்க ஆசைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தம் இருக்கதான் செய்யுது. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள்ங்க. நான் தொழில் ரீதியா என்னுடைய கனவுகள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கனவுகளை நான் நிறைவேற்றி கொள்றதுக்கான காலகட்டம் இந்த 4.5 மாச காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எங்கேங்க தேதி மாறுது, சனி வக்ரகதின்றீங்க, சனி பெயர்ச்சின்றீங்க, குரு பெயர்ச்சின்றீங்க, ராகு கேது பெயர்ச்சின்றீங்க, சூப்பர் டூப்பரா இருக்கும்ன்றீங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சிலர் கேட்கறது உண்டுதாங்க. அது வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணிதாங்க. கோச்சார பலன்றது 50%. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோச்சார பலன் அப்படின்றது 50%. அப்ப தொழில் சார்ந்த உங்களோட எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஈடேறதுக்கு வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. நான் முயற்சியே பண்ணல அப்படின்னா ஈடேறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி.
ஸோ லார்ட் ஆஃப் 10ன்றதுனால இந்த ஒரு விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் 11 லாபஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் மேஷத்துக்கு. அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஹானஸ்டா செய்றீங்க அப்படின்னும் போது லாபமும் வரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இப்ப நான் வந்து பாருங்க, ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்துல வைத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்டேன், நான் ஒரு பெரிய சிட்டில வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் முயற்சி பண்றேன், பிரயத்தனம் பண்றேன் அப்படின்னா இந்த 4.5 மாச காலத்துல நான் அதை அச்சீவ் பண்றதுக்கான பிராப்தமும் எனக்கு உண்டு. அந்த மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெரிய சிட்டிக்கு வரேன். நல்லா வந்து பிராக்டிஸ், என் தொழில கொஞ்சம் முன்னேறதுக்கு முயற்சி பண்றேன், தொழில முன்னேறேன். அப்ப எனக்கு லாபம் வருமானம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும், லாபம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரதானே செய்யும். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், என்னம்மா 7 நாட்டு சனியில இப்படி எல்லாம் வரும்ன்ற, அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கட்டுக்கதையா இருக்கே, உருட்டா இருக்கேன்னா அது உருட்டு கிடையாதுங்க. எப்பயுமே சனி 7 நாட்டு சனியா வந்தாலும் சரி, அஷ்டம சனியா வந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியா வந்தாலும் சரி, அவனை ஓவர்டேக் பண்றதுன்றது ரொம்ப ஈஸிங்க. என்ன எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உழைப்பு அப்படின்றத பெரிய மூலதனமா போடணும். இப்ப 10% மூலதனம் போடுறவங்க இருப்பாங்க, 90% மூலதனம் போடுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அப்ப நம்மளோட உழைப்பை 200% மூலதனமா போடுறோம் அப்படின்னும் போது சனி ஒண்ணுமே பண்ண மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா, சனிக்கு உழைக்கிறவங்கள ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்றது சொல்லலாம். ரொம்ப சின்சியரா உழைங்க, ஹானஸ்டா இருக்கீங்க, டெடிகேட்டடா உழைக்கிறீங்க அப்படின்னு சனி நிறைய நல்லது செஞ்சிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனியனோட பார்வை 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல விழுறதுனால நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க, ஐயோ 7 நாட்டு சனி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல விழுறதுனால எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வரும், குடும்பத்துல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தான். இந்த வக்ரகதியில அந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ன்றது சார்ட் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. குடும்பத்துல ஏற்படுற சின்ன சின்ன குழப்பங்களும் ஒரு குளறுபடிகளும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பஞ்சாயத்தும் நம்மளே வந்து தீர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் நம்மளுக்குள்ள வந்துரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானத்துல சனியினோட பார்வை, ஒரு வக்ர சனியினோட பார்வை யூஸ்வலா வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, ருணரோக சத்ருஸ்தானத்துல பார்க்கும்போது கடனை ஏற்படுத்த பார்ப்பாரு, நோயை ஏற்படுத்த பார்ப்பாரு, எதிரிகளை ஏற்படுத்த பார்ப்பாரு. இப்ப வக்ரகதி அடையும் போது அந்த கடனை ஏற்படுத்துறது அப்படின்றது அவரால் முடியாது, பெருசா கடனை ஏற்படுத்த மாட்டாரு. நோய்கள் ஏதாவது ஏற்படுத்தணும் அப்படின்னாலும் பெரிய வந்து பாருங்க, ஒரு லைட்டா ஒரு தலைவலி ஜோரம், ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் மருந்து சாப்பிட்டா செட்டில் ஆயிடும். அந்த மாதிரி பெருசா எதிராளிகளையும் ஏற்படுத்தவும் முடியாது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, விரைய சனியா இருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில்ல நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். மார்ச் 25 தானே பயிற்சி ஆனாரு. அப்ப அதுல இருந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி தசா சரியே இல்லாதவங்களுக்கு நிறைய இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும். தசா சூப்பர் டூப்பரா இருக்கவங்களுக்கு ஒரு லைட் இம்பாக்ட் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு இம்பாக்டே ஏற்படாம கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டம் ஒரு பெரிய தடங்கல்கள், இடையூறுகள், தடைகள் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த சனி வக்ர பயிற்சி, அதாவது இத பயிற்சின்னு சொல்ல முடியாது, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால மேஷத்துக்கு ஆன் தி ஹோல் நல்லதா கெட்டதா, லாபமா நஷ்டமா, பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டா பிளஸ், லாபம், நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரமும் பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் 50% தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்க இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க, இன் ஜெனரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 9994366066. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.